கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தவக்கால தியான நாட்களிலே ஆண்டவரை உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த மேலான இந்த வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான சபை குருவானவர் அவர்களுக்கும், நம்முடைய சபையாருக்கும், நம்முடைய சபை கமிட்டியாருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு அப்படின்னு சொன்னால் எருசலேம் அப்படின்னு அந்த தலைப்பை நாம் பார்க்க முடியும். இந்த எருசலேமை குறித்து நாம் பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த எருசலேம் அப்படிங்கிற அந்த பட்டணத்திற்கு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் அதற்கு வரலாறு உண்டு. ஏனென்று கேட்டால், முதலாவதாக நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சாலேம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அது எருசலேமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலேம் என்பதற்கு சமாதான நகரம் என்று அர்த்தம். நாம் வேதத்தின்படி ஒரு 7 காரியங்களை இந்த எருசலேமை குறித்து நாம் தியானிக்க முடியும் வேதத்திலிருந்து. அந்த எருசலேம் பட்டணத்திற்குரிய வேதாகமத்தினுடைய 7 அர்த்தங்கள், அதை ஒவ்வொன்றாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது சங்கீதம் 132:13 சங்கீதம் 48:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே தேவன் வாசம் செய்யும் நகரம் என்று நாம் பார்க்க முடியும். அதே போல் இந்த எருசலேமிலே மாத்திரமல்ல, தேவன் இந்த ஆலயத்திலும் வாசம் செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று கேட்டால், எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நம்மளுடைய ILC இந்த திருச்சபையிலும் ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நான் ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்லி அடுத்ததாக நான் அந்த காரியத்திற்கு கடந்து போகிறேன். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய கொடைக்கானல் பட்டணத்தில் அதாவது தேவனை சரியாய் அறிந்து கொள்ளாத ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதர் மிகவுமாக மனசோர்வுற்று தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடியாதபடி மிகவும் மனதிலே துக்கமடைந்து நம்மளுடைய இந்த ஏரி பகுதியில் தற்கொலை செய்வதற்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தேவ மனிதன் அந்த பகுதிக்கு இந்த லேக் வழியாக அவர் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்போது அந்த தேவ மனிதனை பார்த்த உடனே அந்த சகோதரனுக்கு இவரை பார்த்தோடனே பயங்கர ஒரு வேதனை. அப்படியே இவரை பார்த்தோன்னே அழுதுறார். சில பேரை பார்க்கும்போது நமக்கு அழுகணும் போல தோணும், நம்முடைய காரியங்களெல்லாம் சொல்லிடணும் போல தோணும். அப்படியாக அந்த மனிதன் என்ன செய்கிறார், இந்த தேவ மனிதனை பார்த்து அப்படியே ஓன்று அழுகிறார். உடனே அவர் சொல்கிறார், என்ன விஷயம், என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப விரக்தி ஆகிட்டேன், நான் எப்படியாவது தற்கொலை செய்யலான்னு சொல்லி நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோடு பேசும்போது அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த சமயத்தில் அவர் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் சொல்கிறார். இங்கே இருக்கிற நீங்கள் இந்த லாக்கண்டி சர்ச்சுன்னு தான் நம்ம இதை சொல்லுவோம்ல, இந்த லாக்கண்டி சர்ச்சுக்கு நீ தொடர்ந்து ஒரு 3 வாரம் போய் நீ ஜெபம் பண்ணுப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அந்த மனிதன் இந்த ஆலயத்தில் அவர் கடந்து தொடர்ந்து 3 நாட்களாக அந்த உபவாச நாட்களிலே அவர் ஜெபிக்கிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து அந்த மனிதனை விடுவித்தார். ஹல்லேலூயா. அப்படியாக தேவன் இந்த ஆலயத்திலும்
அவர் வாசம் செய்கிறார் என்பதற்கு அந்த மனிதன் சாட்சியாக இருக்கிறார். அவர் நேராக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட சாட்சியை தான் நான் இங்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏதோ நான் ஒரு மிகைப்படுத்தியோ இல்லை இந்த ஆலயத்தை குறித்தோ இல்லை இங்கு இருக்கிறவர்களை குறித்தோ நான் அதை பெருமையாக சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. தேவன் இந்த இடத்தில் வாசம் செய்கிறார். தன்னுடைய மிஷினரிகள் சிந்தின ரத்தம், அவர்கள் பட்ட பாடு எல்லாவற்றையும் தேவன் நினைவு கூர்ந்து அங்கு கிரியை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்படியாக தேவன் வாசம் செய்யும் ஒரு இடமாக இந்த எருசலேம் காணப்படுகிறது என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 132 அதிகாரத்தினுடைய 13 வசனத்தையும் சங்கீதம் 48 2 வசனத்தையும் வாசிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, இது ராஜ்யத்தின் நகரம். முதலாவது தாவீது ராஜாவாக அவர் ஏற்படுத்தப்பட்ட பின்பு அவர் இந்த எருசலேமை அவர் ராஜ்யத்தின் நகரமாக அவர் அறிவிக்கிறார், அதை ஏற்படுத்துகிறார். 2 சாமுவேலினுடைய புஸ்தகம் 5 அதிகாரத்தினுடைய 7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக இந்த நகரம் பரிசுத்த நகரம். நெகேமியா புஸ்தகம் அதனுடைய 11 அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த எருசலேமை குறித்து பரிசுத்த நகரம் என்று அதிலே எழுதப்பட்டிருக்கும். நான்காவதாக இது சமாதானத்தின் நகரம். இந்த எருசலேம் பட்டணம் சமாதானத்தின் நகரம் என்று சொல்லி ஆதியாகமம் 14 அதிகாரம் 18 வசனம் சொல்கிறது. ஐந்தாவதாக அது கர்த்தரின் நகரம், தேவனுடைய நகரம். சங்கீதம் 60 சங்கீதம் 14 வசனத்திலே நாம் அப்படியாக வாசிக்க முடியும். ஆறாவதாக நீதியின் நகரம், தேவன் நீதியுடன் ஆட்சி செய்ய போகிற ஒரு நகரம் இந்த எருசலேம் நகரம். ஏசாயா 1 அதிகாரம் அதனுடைய 26 அந்த வசனம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. அப்படி 7ஆம் குறிப்பை பார்க்கும் பொழுது இந்த நகரம் பரிசுத்த நகரம். அது புதிய எருசலேமாக நாம் நித்தியமாக தேவனோடு வாசம் செய்ய போகிற பரலோகத்தை இந்த எருசலேம் குறிக்கிறது. இந்த எருசலேமுக்கு இவ்வளவு வரலாறுகள் இருந்தும் தொடர்ந்தும் இந்த எருசலேம் இன்றைய நாட்களிலும் கிட்டத்தட்ட 53 முறைக்கு மேலாக அதன் மேல் போர் தொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் செய்தியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கூட இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த நாளிலே போர் நடப்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இந்த எருசலேமை தேவன் ஒரு விசேஷித்த நகரமாக வைத்திருக்கிறார். அதாவது ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த எருசலேம் தேவனுடைய நகரமாக இருக்கும். இந்த தேவனுடைய நகரத்தில் இருந்து கொண்டு தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்ய போகிறார். எனவே இந்த எருசலேமை குறித்து அன்று இன்றைய நாளில் நாம் வாசித்த அந்த வேத பகுதியினுடைய முக்கிய சாராம்சம் என்ன என்று சொன்னால், அவர் எருசலேமின் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழுக வேண்டாம் என்று சொன்னதை பார்க்க முடியும். எனவே இந்த எருசலேமினுடைய குணாதிசயங்கள் உங்களிலும் என்னிலும் இருக்க வேண்டும் என்பதே இன்றைக்குரிய ஆவிக்குரிய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்கும் போது லிட்ரலாக வாசிக்கிறது ஒரு புறம், அதே நேரத்தில் ஆண்டவர் அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அந்த வேதத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது தேவன் வசிக்கிற அந்த பட்டணத்தை போல நாமும் தேவன் வசிக்கிற இடமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கொரிந்தியரில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவன் வசிக்கும் ஒரு இடமாக நம்முடைய ஆலயம் ஆகிய சரீரம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் வாசம் செய்கிற ராஜ்யம் செய்கிற அப்படிப்பட்ட அந்த குணாதிசயம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த வாழ்க்கை நம்முள்ளே காணப்பட வேண்டும். நான்காவதாக ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன். அது மாத்திரமல்ல, சமாதானம் உள்ளவர்கள், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்று சொன்னால் சமாதானம் பெறுவார்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். அடுத்ததாக அது தேவனுடைய நகரம். இந்த சரீரமாகிய இந்த சரீரமும் அதனுடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயம் தேவனுக்கு சொந்தமானது. எனவே நாம் நம்முடையவர்கள் அல்ல என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய இந்த நகரமாகிய நம்முடைய ஆலயமாகிய அந்த இருதயம் நீதியின் நகரமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக தேவன் வாசம் செய்கிற, அது மாத்திரமல்ல நாம் நித்தியமாக வாழப்போகிற
புதிய எருசலேமுக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே அந்த புதிய எருசலேமை போல தேவன் நித்தியமாக வாழக்கூடிய ஒரு ஆலயமாக நம்முடைய இருதயம் காணப்பட வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த தவ காலங்களிலே இந்த எருசலேமை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த 7 விதமான குணாதிசயங்கள் அந்த எருசலேமுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இன்றைய வாசித்த அந்த தேவனுடைய தியான பகுதிக்காக நான் கடந்து வருகிறேன். அதிலே முதலாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் 27ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் அதாவது புறம்பே பரிதாபப்படுகிறவர்களாக அல்ல. அதனால் அவர் என்ன சொல்லுகிறார், அவர் புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள், திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் செல்கிறாங்க. இயேசு அவர்கள் முகமுகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் என் மேலே நீங்கள் பரிதாபப்பட்டு நீங்கள் அழ வேண்டாம். ஒருவேளை நீங்கள் எனக்காக நீங்கள் பரிதாபம் கொண்டு நீங்கள் வெளிப்புறமாக ஒரு இரக்கத்தை காட்டுகிறவர்களாக, பரிதாபப்படுகிறவர்களாக இருக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்காக அழுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு இரக்கம் செய்கிறவர்களாக, பரிதாபப்படுகிறவர்களாக அல்ல. ஒரு மனிதன் ரோட்டில் நடந்து போகிறான், அவன் திடீர்னு ஒரு விபத்திற்குள்ளாக அவன் அகப்பட்டு கொண்டு அவன் மிகவுமாக ஒரு காயப்பட்டு விடுறான். உடனே நம்ம பார்த்துட்டு, ஐயோ அவன் பாவம், பாருங்கள் எப்படி இவன் இப்படி அடிபட்டுட்டானே அப்படி என்று நாம் அவனுக்காக பரிதாபப்படுகிறதை காட்டிலும் அவனை நாம் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், அதுதான் நாம் உண்மையான ஒரு இரக்கம் காட்டுகிறவர்களாக, அந்த மனிதன் மேல் நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். அதே போல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழுக வேண்டாம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதனுடைய நாம் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எருசலேமை குறித்து அவர் புலம்பி அழுகிறதை நாம் பார்க்க முடியும். எருசலேமே எருசலேமே, இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பினால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அழுததை குறித்து பார்க்க முடியும். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பணும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இவ்வளோ தேவனுடைய வார்த்தைகளை நீ கேட்டிருக்கிறாய், இவ்வளவாக நீர் இரக்கம் பெற்றிருக்கிறாய், இப்படிப்பட்ட நாளில் நீ மனம் திரும்ப வேண்டும். நிக்கதேமு என்கிற ஒரு பரிசேயன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான். ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக நான் என்ன செய்யணும்? அப்போ அவர் சொல்லுகிறார், நீ முதலாவது மறுபடியும் பிறக்கணும். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை மெய்யாகவே நீ சுதந்திரிக்க மாட்ட. ஒருவேளை இந்த நாளில் நான் மற்றவர்களுக்காக இறக்கப்பட்டு கொண்டு மற்றவர்களுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? இரக்கம் செய்கிறவர்களாக, இரக்கம் அல்ல, இரக்கம் செய்கிறது சரிதான், ஆனால் முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். இயேசுவை குறித்து ஒரு பரிதாபப்பட்ட அந்த ஜனங்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், நாம் சில நேரத்தில் ஆண்டவரை பற்றி நம்ம கேள்விப்படும் போது, இந்த தவ காலங்களில் அவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு அழுது விடுகிறோம். அநேக மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது மனம் திரும்புதல். உணர்ச்சி வசம் மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஒருவேளை நாம் பிறந்ததிலே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம், இல்லை 2-3 ஜெனரேஷனாக நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போகக்கூடாது. நாம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்பது அவர் இரக்கத்தை அல்ல, மனம் திரும்ப வேண்டும். 2வது ஆண்டவர் அங்கே நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்கள் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் கிபி
64 முதல் 70 வரை நடந்தது. அங்கு நாம் அதனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அதை டைட்டஸ் என்கிற ஒரு ரோம படை தளபதி இந்த எருசலேமை முற்றுகையிடுகிறான். அந்த 4 வருடங்களில் ஒரு பெரிய ஒரு முற்றுகையை அந்த எருசலேம் சந்திக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்கு நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். அப்போ ரெண்டாவது, நாம் தேவனுடைய எச்சரிப்பை உணர்ந்து கொள்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆண்டவர் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக, தேவனுடைய தாசர்கள் மூலமாக நம்மோடு இடைபடுவார். நம்மை குறித்ததான ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் எச்சரித்து நம்மோடு இடைபடும் போது அதற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கிய முளைகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும். அது நடந்தது. கிபி 70ஆம் நூற்றாண்டிலே அந்த காரியங்கள் நடந்தது. அந்த டைட்டஸ் எருசலேமை முற்றுகையிட்ட பொழுது பிள்ளைகள் பசியினாலும் பட்டினியினாலும், அதாவது இந்த குழந்தையை ஏன் தான் நம்ம பெற்றெடுத்தோமா என்று சொல்லி புலம்பத்தக்கதாக பரிதாபப்படக்கூடிய அந்த ஒரு கஷ்ட காலங்களிலே அந்த எருசலேம் கடந்து போனதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வருகிற அந்த எச்சரிப்பை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த எருசலேமில் அந்த நாட்களிலே பசி, அழிவு, துன்பம் இருந்ததை பார்க்க முடியும். எனவே ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் அவருடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்டு மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அப்பொழுது மலைகளை எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். அந்த நாளில் அவங்க சொன்னாங்க, தங்களுடைய மரணத்தை குறித்து, நாங்கள் மரித்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அவர்கள் புலம்பின நாட்களாய் அந்த முற்றுகையின் நாட்கள் காணப்பட்டது. ஆண்டுடைய ஜனமே, இன்றைய நாளிலும் தேவன் நம்ம எந்தெந்த காரியங்களில் எச்சரிக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை எச்சரிக்கும் போது நாம் உடனடியாக இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நாளை நின்று பார்த்துக்கலாம், இல்லை, ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது நீங்களும் நானும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்புகிறவர்களாக, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் தான் கிறிஸ்தவனாச்சே, நான் ஆலயத்துக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் இருக்கலாம். ஆனாலும் தேவன் விரும்பாத ஒரு சில காரியங்கள், தீய நோக்கமே பாவம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய ஜனங்களை இந்த நாளில் நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ரெண்டாவதாக, தேவன் எச்சரிக்கிற அந்த காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். இந்த பச்சை மரம் என்று சொல்லப்படும் பொழுது அது பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த பட்டமரம் என்று சொல்லப்படுகிற பாவத்திலே வாழ்கிற மக்களை குறிக்கிறது. அப்ப பாவத்தில் இருக்கிற அந்த காய்ந்து போன பட்டமரமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்குமே என்று சொன்னால், நாம் அந்த அக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனவே இந்த நாளில் நாம் மனம் திரும்புகிறவர்களாக, பாவமில்லாத இயேசு கூட சிலுவையிலே பல பாடுகளை பட்டார். ஆனால் பாவத்தில் வாழ்கிற மனிதர்களாகிய நாம் அந்த பாவத்தை உணர்கிறவர்களாக இந்த நாளில் நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளினுடைய செய்தியினுடைய சுருக்கம், நாம் எருசலேமை போல குணாதிசயம் உள்ளவர்களாகவும், அது மாத்திரமல்ல, இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளின்படி இந்த நாளில் நாம் மனம் திரும்புகிறவர்களாகவும், தேவனுடைய எச்சரிக்கையை பெறுகிறவர்களாகவும், அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை உணர்த்தும் பொழுது உடனே தேவ சமூகத்தில் நாம் விழுந்து நம்மை சுத்திகரித்து கொள்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இந்த நாளில் நாம் ஒருவேளை நம்ம வெளிப்புறவாரம் மாட்டும் நாம் அழுகிறவர்களாக இருக்கிறோமா, பரிதாபப்படுகிறவர்களாக இருக்கிறோமா, நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இல்லை உண்மையாக நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த நாளில் நாம்
ஆண்டவர் நம்மை அந்த நாளிலே நமக்கு ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறார். இந்த லெந்து நாட்களிலே தேவனுடைய இந்த பாடுகளை தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை முற்றிலுமாக கழுவி, ஏன்னா 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் எருசலேமின் குணாதிசயங்களை பெற்றவர்களாக இந்த நாளில் நாம் எருசலேமுக்காகவும் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், எருசலேமினுடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த எருசலேம் இந்த நாளில், ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த எருசலேம் அதனுடைய வரைபடத்திலிருந்தே நீக்கப்படும், முற்றிலுமாக அழித்து விடுவோம் அப்படின்று சொன்ன பல பேர் அந்த நாளில் இல்லை. ஏனென்று சொன்னால் அது நிலையான ஒரு நகரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பகிரங்க வருகையிலே அந்த சீயோன் மலை மீது தான் வந்து இறங்குவார். அதற்கு முன்பதாக நாம் சுத்திகரித்து கொண்டு, அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய அந்த ரேப்சர் என்று சொல்லப்படுகிற ரகசிய வருகை இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்க்கும் பொழுது, அந்த உலகத்தினுடைய முடிவுகளை பார்க்கும் பொழுது, இந்த நாளில் ஒரு இறுதி நாட்களுக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம். நாம் எப்பொழுதும் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார், அவன் திருடன் வருகிற விதமாக என்னுடைய வருகை இருக்கும் என்று சொன்னார். பிதா தவிர ஒரு மனிதனும் ஆண்டுடைய வருகையை கணிக்க முடியாது. ஏன்னா ஒரு கடைசி காலம். ஆனால் அதற்கு முன்பதான அடையாளங்களை எல்லாம் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷங்களை எல்லாவற்றிலும் சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீங்க. இந்த நாளில் ஒரு போர் மேகம் இன்றைக்கி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மாத்திரமல்ல, முழு உலகமும் இந்த 3ஆம் உலகப் போரை சந்திக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாசல் அருகே வந்துவிட்டார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ராப்சர் என்று சொல்லப்படுகிற அந்த ரகசிய வரிக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக, அது மாத்திரமல்ல எருசலேமின் குணாதிசயங்களை உடையவர்களாக, எருசலேமுக்காக ஜெபிக்கிறவர்களாக, நாம் மனம் திரும்புவர்களாக, எச்சரிப்பின் செய்தியை பெற்றுக்கொள்கிறவர்களாக, நாம் துன்பங்களையும் பாடுகளையும் சகித்து கொள்கிறவர்களாகவும் இந்த நாளிலே நாம் காணப்படுவோம். எல்லாரும் நம் கண்களை மூடி ஒரு நிமிடம், ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, நீர் சொன்ன அந்த வார்த்தைகளின்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே அந்த கடைசி நாட்களில் எருசலேமை குறித்தும் அதிலே ஆண்டவரே பரிதாபப்பட்டு அழுகிற அந்த ஆண்டவரே ஜனங்களுக்காகவும் ஸ்திரீகளுக்காகவும் நீர் சொன்ன காரியங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தீங்க சாமி. இந்த வசனங்களை கேட்கிறதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த தவ காலத்தினுடைய எல்லா தியான பகுதிகளிலும் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக ஆண்டவரே. இன்னும் அநேகர் ஆண்டவரே இந்த தியான கூட்டங்களிலே கலந்து கொள்ளவும், உடைய வார்த்தையை கேட்கவும் ஆவியானவர் உதவி செய்வீராக. பரிசுத்தரே, இந்த நாளில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புத் தருகிறோம். நீர் விரும்புகிற பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு ஆண்டவரே, உடைய வருகையிலே நாங்கள் காணப்படுவதற்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.